ஹாய் வெல்கம் டு மகிழம். நாம் இப்போ வல்லாரைக்கீரை இட்லி அண்ட் சாத பொடிக்கு தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம ஆர்கானிக் ஃபார்ம்லேருந்து தான் வாங்குகிறோங்க. பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா கீரை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அது இல்லாமல் சின்ன சின்னதாக இருக்கும். நாட்டு வல்லாரைக்கீரை வந்து இந்த மாதிரி சின்னதாக தான் இருக்கும். ஹைப்ரிட் மட்டும் தான் நல்லா உயரமாக, அந்த இலையே பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும். அப்படியே நீங்கள் மடிச்சிங்கன்னா டப் டப்னு அந்த சவுண்டே வரும் இது பண்ணின்னு. இது நாட்டு வல்லாரைக்கீரையெல்லாம் ரொம்ப தின்னாக இதுவாக தான் இருக்கும். இது பண்ணின்னு 20 கட்டே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது பாருங்கள். ஏன்னா அது உயரம் கம்மி, நல்லா இளங்கீரைன்னும் போது இந்த அளவுக்கு இருக்கும். நம்ம மருந்தெல்லாம் அடிக்காத ஆர்கானிக் ஃபார்ம்லேருந்து தான் டேரெக்டாக வாங்குகிறோம். அவங்ககிட்டவே வந்து பார்த்திங்கன்னா அந்த புதினா, கொத்தமல்லி எல்லாமே அவங்களே வைக்கிறாங்க. ஆர்கானிக்காக தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்களாது தெரியும், ஃப்ரெஷ்ஷாக நாட்டு வந்து பார்த்திங்கன்னா புதினா, இது ஹைப்ரிட் கிடையாது, நாட்டு புதினா. அதில் தான் நல்லா அந்த வாசனையும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அது பண்ணிவிட்டு இப்போ எல்லா உணவுகளுமே நஞ்சு கலந்துருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்து நாங்கள் ஆர்கானிக்கான ஃபார்முக்கு டேரெக்டாக விசிட் பண்ணிகிட்டே தான் போயிட்டு அங்கேருந்தே தான் நம்ம வாங்கிட்டு வரோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தைரியமாக வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்லாம் அது பண்ணிவிட்டு. ஏன்னா வந்து இதே தான் நாங்களும் எடுத்துக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாத்துக்குமே பூச்சி மருந்தெல்லாம் அடிக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களும் வந்து இந்த மாதிரி கீரை அதெல்லாம் சாப்பிட்றதுக்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க இல்லையா? புதினா ஊறுகாய் மாதிரி இல்லை சட்னி மாதிரி பண்ணி கொடுத்தாலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இட்லி அண்ட் சாத பொடியாக வந்து எடுத்துக்கும் போது பசங்களும் எல்லோரும் சாப்பிடுவாங்க. உடம்புக்குமே ரொம்ப நல்லது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அவங்களே பாருங்க, இது நாட்டு கொத்தமல்லிங்க. இது அவங்க வந்து பார்த்தா நாட்டு புதினா, நாட்டு கொத்தமல்லி, நாட்டு வல்லாரைக்கீரை இந்த மாதிரி தான். இல்லை ஹைப்ரிட் எல்லாம் அவங்க பயிர் வைக்கிறது இல்லை. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்கள், உயரம் இதெல்லாம் சின்ன சின்னதாக இருக்குல்ல. நாட்டு கொத்தமல்லியெல்லாம் அவ்வளோதான் இருக்கும். ஹைப்ரிட் பார்த்தீங்கன்னா 1 அடி வரைக்கும் கூட வளரதும் இது பண்ணின்னு நல்ல ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இது பண்ணின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். நம்ம டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே போயிட்டே வாங்கியிருக்கோம். இது வந்து நாட்டு வல்லாரைங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டிருக்காங்க பாருங்கள். உயரமே கம்மியாக இருக்கும். இது பண்ணின்னு இதெல்லாம் சின்ன சின்னதாக அப்படியே தரையோடு அப்படியே படர்ந்துன்னு இது பண்ணி இதெல்லாம் தான் வந்து நாட்டு வல்லாரைக்கீரை. இதெல்லாம் எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது டேரெக்டாக நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முக்கு போயிட்டே வாங்கியிருக்கோம் இது பண்ணின்னு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்களும் வந்து உங்களோட உணவு முறையில் சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வரீங்க இல்லையா? அது உங்கள் உடல் நலத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஸோ இன்று முதலாவது உங்கள் உணவில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றத்தை ஏற்படுத்துங்க. தேங்க்யூ.